எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம நிறைய உறவுகள் பற்றி பேசுவோம். அம்மா, பொண்ணு, அப்பா, பொண்ணுன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு அழகான அருமையான உறவு அண்ணன், தங்கச்சி. வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான வீடு. அம்மா காலையிலே டென்ஷனாக பாத்திரம் கழுவிட்டு சமைச்சிக்கிட்டே, அனு, செல்வம் 2 பேரும் எழுந்துருங்க. செல்வம் 10 வயசு, அணுக்கு 9 வயசு. 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க. அண்ணன் தங்கச்சி. பாசமான அண்ணன் தங்கச்சி கிடையாது, சண்டை போட்டுக்கிற அண்ணன் தங்கச்சி. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ காலையில் எழுந்துக்கும் போது யார் ஃபஸ்ட்டு போய் குளிக்கிறது முதற்கொண்டு சண்டை. நைட்டு தூங்கும் போது பெட்ஷீட்டுக்கு சண்டை. எல்லா நேரமும் சண்டை போட்டுட்ருக்காங்க. செல்வம் அம்மா கிட்ட காலையில் எழுந்தவுடனே கம்ப்ளைண்ட் தான். அம்மா, அவள் குளிக்க போயிட்டாம்மா, நான் நம்ம ஃபஸ்ட்டு குளிக்க போகிறேன்னு சொன்னேன். சரி விட்டுட்டு, அவள் தங்கச்சி தானே, நீ பொறுமையாக குளி, நீ பெரியவன் தானே. அம்மா, எல்லா டைமும் இப்படியே சொல்கிறீங்களேம்மா. சரி விடு செல்வம், அவள் குளிச்சுட்டு வந்தோடனே நீ போ, அவள் தலைலாம் வாரணும்ல. சரி ஓகே, நான் போகிறேன். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கோச்சிக்கிறாங்க. பிஸ்கெட் வாங்கினா உனக்கு அதிகம், எனக்கு கம்மியாயிடுச்சு. அளவு பாதி பாதி கரெக்டாக போட்டு தரணும். அம்மா, அவளுக்கு மட்டும் நிறைய மிச்சர் தரீங்க. டேய், உனக்கும் தரேன்டா, 2 பேருக்கும் சமமாக தாண்டா கொடுத்துருக்கேன், எதுக்குடா சண்டை போடுறீங்க? அம்மாவுக்கு இதே வேலை தான், 2 பேருக்கும் சண்டையை தீர்த்து வைக்கிறது. அவங்களுக்கு வயசுகள் ஆக ஆரம்பிக்குது. சண்டைகள் ஜாஸ்தியாக அவங்க கூடயே சேர்ந்து வளரவும் ஆரம்பிக்குது. செல்வத்துக்கு ஒரு 14 வயசு ஆச்சு. அனு அப்போ தான் ஒரு 13 வயசு. அம்மா 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், ஒரு அர்ஜென்ட்டான வேலை, 2 பேரும் சமத்தா இருங்கன்னு. 2 பேரும் சும்மாவா சொல்லணும், அண்ணா தங்கச்சி அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. தலகாணி வச்சு 2 பேரும் சண்டை போட்டு விளையாடுன்ற பேரில் அது சண்டையாகி தலகாணியெல்லாம் பிச்சு பஞ்செல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது. அம்மா வந்து கதவை திறந்தா அம்மாவுக்கு ஷாக் தான். ஏன்டா ஒரு 10 நிமிஷம் இந்த வீட்டை விட்டுட்டு அனுப்ப மாட்டேறீங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் புலம்பிக்கிட்டே அவங்க கூட வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. பாவம் அவங்க அணுவோட அம்மா தான். அணுவும் செல்வமும் இதே போல் சண்டை போட்டுக்கிட்டே வளர ஆரம்பிக்கிறாங்க. அணுவுக்கு ஒரு 15 வயசு. ஸ்கூல் அப்போ தான் 12th படிக்கிறா. செல்வம் அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயாச்சு. சண்டைகளும் வளர்ந்துருச்சு. அனு அன்னைக்கு அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா. செல்வம், என்ன ஆச்சு, எதுக்கு அனு அழுதுகிட்டே வர? அண்ணா, இல்லை, இந்த மாதிரி வந்து வர வழியில் பசங்க வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க. செல்வம் காமெடியாக சொல்லிட்டு போகிறான். உன்னெல்லாம் யார் கிண்டல் பண்ண போகிறா, போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் பின்னாடி கோவம் ஜாஸ்தியாகுது அவனுக்கு. என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்லை, வேகமாக போய் பலார்னு ஒன்று வச்சான். ஏய், என் தங்கச்சி, இனிமேல் ஏதாவது பம்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு இந்த விஷயம் அவன் பண்ணிட்டு வந்தது தெரிய வரும்போது, என்னடா அவ்வளோ சண்டை போடுவ அணுக்கிட்ட, இப்போ எப்படி தங்கச்சிக்காக போய் உடனே அடிச்சிட்டுலாம் வந்திருக்கேன்? அம்மா, அவள் என் தங்கச்சிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இப்போ தான் சந்தோஷமே வந்துச்சு. ஏன்னா அவங்களும் சிங்கிளாக இருந்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு அண்ணா, தங்கச்சி, அக்கான்னு யாரும் கிடையாது. எந்த பாசமுமே இல்லாமல் இருந்ததுனால கண்டிப்பாக இன்னொரு குழந்தை வேணும்னு தான் அணுவை பெற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்து பல நாள் அவங்க அம்மா மனசுலேயே கஷ்டப்படுவாங்க. பாசமாக 2 பசங்களும் ஒன்றா வளரணும்னு நினச்சி தான் 2 பிள்ளை பெற்றுக்கிட்டோம், இதுங்க என்ன இவ்வளோ சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு. நாட்கள் வளர போயிட்டே இருந்துச்சு. சண்டைகளும் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அணுவுக்கு கல்யாணம் ஒரு ப்ரொஃபஸல் வந்துச்சு. உடனே கல்யாணத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. செல்வத்துக்கு அப்போ தான் தனிமையே சூழ ஆரம்பிச்சிது. மனசுக்குள்ளே 1000 எண்ணம் செல்வத்துக்கு. ஐயோ, இனிமேல் அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா, நம்ம கூட யாரும் இருப்பா, ஏதோ ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோமோன்னு. அவள் இன்னும் கல்யாணமே பண்ணி போகல. ஆனால் அதுக்கு முன்னாடி செல்வத்தோட மனசில் 1000 எண்ணம் ஓட ஆரம்பிச்சது. அணுவுக்கும் அப்படி தான். அண்ணன் அண்ணன் அண்ணான்னு இருந்துட்டு இப்போ திடீர்னு கல்யாணம்னும் போது அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பொண்ணு பார்க்க வந்தாங்க. அன்றைக்கே செல்வம் ஓடி ஓடி வேலை பார்க்குறான். வரவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, காஃபி கொடுக்கறது, பக்கத்தில் வேறு ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. அம்மாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்ம செல்வமாக இதுன்னு சொல்லிட்டு. அது ஏதோ ஒரு சூழ்நிலைகள். நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மெச்சூர் ஒரு ஏஜ் வந்த உடனே அண்ணன் தங்கச்சி பாசம் வேறு மாதிரி மாறிடுது. அதே போல் தான் செல்வத்துக்கும் அணுக்கும். கல்யாணம் ஓகே ஆச்சு. நாட்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கல்யாண வேலைகள் ஏறிக்கிட்டே போச்சு. பத்திரிக்கை அடித்தாங்க. எல்லாரும் சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய வேலைகள், ட்ரெஸ் எடுக்கிற வேலைகள்னு சொல்லிட்டு நிறைய போகுது. ஆனால் செல்வத்துக்கு கால் ஓட மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது. வேலைகளும் அவ்வளோ செய்கிறான், எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்கிறான். அவங்க அம்மாவுக்கே இது ஆச்சரியமாக இருக்குது. என்ன வீட்டில் ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டான், இந்த பையன் இவ்வளோ வேகமாக வேலைலாம் செய்கிறானேன்னு சொல்லிட்டு. அணுவுக்கு
ஆச்சரியமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது, அதே நேரம் சோகமும் இருக்குது. அண்ணன் அம்மாலாம் விட்டு பிரிஞ்சு போகிறோமே. நாட்கள் கிட்ட வந்துருச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான். அனு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. ரெடி கல்யாணத்துக்கு அவளுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. செல்வத்தோட அம்மாவும் அப்பாவும் அனு கல்யாணமாகி போனால் எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்னும் 2 நாளில் கல்யாணம். செல்வம் திடீர்னு வந்தான். அம்மா அனுக்கு இந்த ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்கும், இதையும் சேர்த்து வைங்க. அம்மா அனுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இதை எடுத்து வைங்கம்மா. அம்மா அனுக்கு இந்த பெட்ஷீட் தான் பிடிக்கும், அந்த பெட்ஷீட் பிடிக்காதுமா, இதை பேக் பண்ணுங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. பிஸ்கெட்டில் கூட சரி பாதி கேட்பான். மிச்சர் கொடுத்தா அவளுக்கு அதிகமாக கொடுத்துட்டீங்க, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவான். இவ்வளோ கணக்கு பார்த்தவன் இன்றைக்கி கணக்கே இல்லாமல் எல்லாத்தையும் அணுவுக்காகன்னு எடுத்து வைக்கிறான். அவங்க அம்மாவுக்கு அப்போயே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. செல்வம் எடுத்து எடுத்து வைக்கும்போது அவனுக்கே தோணுது, நம்மளை விட்டுட்டு அவள் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிகழ்வை வார்த்தையில் வர்ணிக்கவே முடியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அம்மா இது பிடிக்கும்மா அனுவுக்கு, அம்மா அவளுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும், இந்த பெட்ஷீட் எடுத்து வைங்கம்மா, அம்மா இந்த பேக்கில் வைங்க, அவளுக்கு இந்த பேக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இதில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சான். அடுத்த நாள் எல்லோரும் என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிறாங்க. ஈவினிங் என்கேஜ்மெண்ட் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. அண்ணனுக்கு ஒன்றும் புரியல, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. முறை நம்ம தங்கச்சி நம்ம கூட இருக்க மாட்டா, இன்னும் ஒரே நாளில் கல்யாணம் அவள் கிளம்பிடுவா. அதை அவனால் யோசிக்கவே முடியல. பரபரப்பாக வேலைகளும் போகுது. வீட்டில் எந்த வேலையும் செய்யாதவன் இன்றைக்கி அணுவுக்காக விழுந்து விழுந்து வேலை பார்க்குறான். தங்கச்சிக்காக நிற்கவும் முடியல, வேலையும் அவ்வளோ இழுத்து இழுத்து செய்கிறான். என்கேஜ்மெண்ட்டுக்கு அணுவும் மாப்பிள்ளையும் ஒன்றா நிற்கிறாங்க ஜோடியாக. ஆனால் செல்வத்தால் அந்த காட்சியை பார்க்க முடியல. கண்ணில் ஆனந்த கண்ணீர் கொட்டுது ஒரு பக்கம். நம்மளை விட்டு தங்கச்சி போகிறாளே தூரமானு மனசும் கஷ்டப்படுது. ஏன்னா அணுவுக்கு கொஞ்சம் தூரத்து சம்பந்தம், அதனால தான் இன்னும் கண்கள்லாம் இவங்களுக்கு கலங்குது. பக்கத்தில் கூட டக்குன்னு போய் பார்த்துட்டு வர முடியாது, இவ்வளோ தூரத்தில் போய் கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் செல்வமும் கேட்டிருக்கா அவங்க அம்மா கிட்ட. நல்ல சம்மந்தம்னு சொல்லி மனசு தேத்தி தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் வராங்க, சொந்தக்காரங்கள்லாம். கல்யாணம் தடவுலாம் நடக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க. செல்வம் அனு யாருக்கும் தூக்கம் வரல. செல்வத்துக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. அன்றைக்கி ராத்திரி ரொம்ப கனமாக இருக்குது. நம்ம கூட பிறந்து நம்ம கூடயே வளர்ந்து பெட்டில் கூட பாதி இடம் வேணும்னு சண்டை போட்டு இருக்கிறவன் இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுக்குறேன், இதெல்லாம் கொண்டு போன்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் அதுமா கண் கலங்கி எல்லாத்தையும் நின்றுட்டுருக்கான். தூங்கா இரவா போகுது அன்றைக்கி எல்லாருக்கும். அடுத்த நாள் காலையில் கல்யாணம் நடக்குது. அண்ணன் தங்கச்சி பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் தங்கச்சி பிரிஞ்சு போகிறான்னு தெரிஞ்ச செகண்ட்லேருந்து அழ ஆரம்பித்தது இந்த அண்ணன் மட்டும்தான். அணுவோட கழுத்தில் தாலி ஏறிச்சோ இல்லையோ, செல்வத்தோட கண்ணிலேருந்து கண்ணீர் இறங்க ஆரம்பிச்சது. செல்வத்தால் அடக்க முடியல. அங்கே போகிறான், இங்கே போகிறான், முகத்தை மறைக்கிறான். அணுவுக்கு நல்லாவே புரியுது, அணுவாலையும் அழுகை நிப்பாட்ட முடியல. அண்ணனை கட்டி பிடிச்சி அழுகிறா. அண்ணா நான் சீக்கிரமாக வரேன், எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்துடுவேன். செல்வன் எவ்வளவோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் அழலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மறைக்கிறான். முடியல. கல்யாணம் முடிஞ்சது. எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு செல்வத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே வரவே இஷ்டம் இல்லை. வீடு ஏதோ காலியாக இருக்க மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே அவ்வளோ பொருட்கள் இருக்குது, மற்ற எல்லா சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க. இவ்வளவும் இருந்தும் அந்த வீடு ரொம்ப வெறுமையாக இருக்குது. பெட்ரூம்குள்ளே வரான். அந்த பெட்டில் உட்காடுறான். அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க இந்த பெட்டுக்கு. எனக்கு பாதி இடம், நீ தள்ளிப்படு, நான் தள்ளிப்படு, எனக்கு இடமே பத்தலை, எட்டி எட்டி மிதிச்சுப்பாங்க 2 பேரும். எல்லாத்தையும் நினச்சி செல்வம் கண் கலங்கி நிற்கிறான். அவளோட கபோர்ட் ஃபுல்லாக அவளோட துணி தான். எத்தனையோ நாள் சண்டை போட்டிருக்கான். அம்மா கபோர்ட் ஃபுல்லாக அவள் துணி தான் இருக்குன்னு. இன்றைக்கி கீழே இருக்க எல்லா துணிங்களும் அள்ளி எல்லா கபோர்ட் ஃபுல்லாக வச்சுக்கிறான். கபோர்ட் காலியாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நிரப்ப பார்க்குறான். ஆனால் அவள் இங்கே இல்லை.
அண்ணன் தங்கச்சி உறவை வார்த்தையால் என்றைக்குமே விவரிக்க முடியாது. நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன கதைகள் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.